Hi friends, welcome to vijisgardendiary. இன்னைக்கு நம்ம vlogல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடேனியம் சீட்ஸ் வச்சு நான் ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதோட அப்டேட்டுமே இந்த vlogல நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரிசர்ச்க்கான டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடேனியம் சீட்ஸ் வந்து போட்டு முளைக்க வைக்கிறோம். அதுக்கு நம்ம எந்த வித பேஸ் சாயில் கொடுக்கலாம், அதாவது ரிவர் சாண்ட் வச்சு நம்ம முளைக்க வைக்கலாம், ஆர் கோகோபீட் வச்சு முளைக்க வைக்கலாம், ஆர் நார்மல் கலவை வச்சுமே நம்ம முளைக்க வைக்கலாம். ஆனால் அதை ரீபாட் பண்ணுறதா இருந்தால், இன்கேஸ் நீங்கள் கோகோபீட்லேயோ இல்லை ரிவர் சாண்டில் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி 1 month கழித்து நம்ம ரீபாட் பண்ணுவோம். ரீபாட் பண்ணுறதுக்கு எந்த வித சாயில் டைப் வந்து யூஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ரிசர்ச் தான் நான் இங்கே என்னோடய தனிப்பட்ட வகையில் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இதான் தடவை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் அழகான கலர்ஃபுல்லான சக்குலன்ஸ் ஸ்பீஷிஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். இதை பற்றின கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ராபகேஷன்ஸ் எல்லாமே பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் கேக்டஸ் பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் அடீனியம், அதாவது டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈவன் இதையுமே பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். இந்த பிளான்ட்டோட கிட்டத்தட்ட 8 years நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், மெயின்லி வித் சக்குலன்ஸ். ஸோ என்னோடய அனுபவ ரீதியான சில நுணுக்கங்கள் எல்லாவற்றையுமே நான் ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு சக்குலன்ஸ், கேக்டஸ், அடீனியம் போன்ற டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்பீஷிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபை பண்ணும். இந்த பாக்ஸில் நான் வந்து இப்போது ப்ராப்பகேட் பண்ணி வச்சுருக்கிற வெரைட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார். இது நம்ம வீட்டு கார்டன்லேயே இருக்குது. அது வந்து சீட் பாட் கொடுத்துருந்தது. ஸோ அதை வந்து நான் ப்ராப்பகேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 9 சீட்ஸ் போட்டு முளைக்க வச்சுருந்தேன். 9மே நல்லா முளைச்சிருக்கு, 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 1 month ஓல்டு இருக்கும். இப்போது இந்த பாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சாயில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரிவர் சாண்டு தான். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப்பாக, அந்த ரூட் வந்து நல்லா டீப்பாக வளர்கிறதுக்கு நம்ம இன்னொரு பாட்டுக்கு, அதாவது கொஞ்சம் பிக்கர் சைஸ் பாட்டுக்கு நம்ம மூவ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இதை ரீபாட் பண்ணும் பொழுது நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறேன். அதாவது 2 விதமான சாயில் மிக்ஸ் நான் இங்கே சூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 விதத்துலேயும் வச்சு அதே சேம் டைமில் வச்சு ரெண்டுக்குமே சேம் கேர் தான் கொடுக்க போகிறேன். எப்போ வாட்ரு கொடுக்குறேனோ அதே டைமில் தான் 2 பாட்டுக்குமே வாட்ரு கொடுக்க போகிறேன். அண்ட் ஈவன் சன்லைட் கூட எந்த வித வெளிச்சம் கொடுக்குறோமோ சேம் அதே வெளிச்சம் தான் 2 பாட்டுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேபிஸ்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இதை இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த பாட் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8 inch பாட்டு, நல்ல பிக்கர் சைஸ். அண்ட் இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்க். இந்த ரைஸ் ஹஸ்க் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு வாட்டர் கொடுக்கும்பொழுது இம்மீடியட்டாக ட்ரெயின் ஆகணும், அதுக்காக ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெர்லைட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் ரிவர் சாண்டு கூட இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மெயின் பெனிஃபிட் என்னென்னா, வாட்டர் கொடுத்தா அது ரீட்டைன் ஆகக்கூடாது, சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடணும். அந்த பர்பஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பெர்லைட்டும் இதே பர்பஸ் பண்ணும். அண்ட் நம்ம ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அதுவுமே சேம் பெனிஃபிட் தான் கொடுக்க போகுது. இப்போ இதில் வந்து நான் 4 சீட்லிங்ஸ் 4 சீட்லிங்ஸ் இதில் வச்சுருக்கேன், நல்லா தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். அண்ட் கோகோபீட்டோட ப்ரொப்போர்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 part கோகோபீட்னா 1 part வந்து ரைஸ் ஹஸ்க் எடுத்திருக்கேன். அதாவது 2:1 ரேஷியோவில் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, அண்ட் கொஞ்சமாக ஃபங்கிசைடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இதில் இப்போ வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக அந்த டிஏபி பால்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸ்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ கோகோபீட், ரைஸ் ஹஸ்க் அண்ட் டிஏபி ப்ளஸ் ஃபங்கிசைட், இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணின கலவை தான் இது.
இந்த பாட்டுமே சேம் சைஸ் 8 inch தான். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மிக்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சாயில் மிக்ஸ் தான். நம்ம அடீனியம் மெச்சூர்ட் பிளான்ட்டுக்கு என்ன சாயில் மிக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இதுக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 parts, அதாவது 2 cups லோக்கல் சாயில், 1 cup பெர்லைட் அண்ட் கொஞ்சமாக டிஏபி பால்ஸ் ப்ளஸ் ஃபங்கிசைட்ஸ், இந்த 4 தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோபீட்டுக்கு அண்ட் ரைஸ் ஹஸ்க்கு பதிலாக நம்ம சாயிலும் அண்ட் தென் பெர்லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் இதுலேயுமே பெர்லைட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி பெர்லைட் ஆட் ஆகிருக்கிறதுனால நான் வந்து ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ இதே தான் சேம் நம்ம அடீனியம் பிளான்ட் மெச்சூர்ட் பிளான்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே சாயில் மிக்ஸ் தான். கம்போஸ்ட் மிக்ஸ் பதிலாக நான் வந்து டிஏபி பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோகோபீட் மிக்ஸில் டிஏபி பால்ஸ் யூஸ் பண்ணனால சேம் அதே ஃபர்டிலைசர் தான் இதில் யூஸ் பண்ணால் தான் நம்மளோட ப்ராப்பர் ரிசல்ட் எதுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி செக் பண்ண முடியும். அதுக்காக தான் இதுக்குமே நான் வந்து டிஏபி பால் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன்ஸ். இந்த ப்ரொப்போர்ஷன் மிக்ஸில் வந்து நான் ஒரு சில சீட்லிங்ஸை வைக்க போகிறேன். இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இதில் ஒரு 5 சீட்லிங்ஸ் போல் வைக்க போகிறேன். சீட்லிங்ஸோட ஹைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அதை அப்படியே அப்ரூட் பண்ணி கையில் வைக்கும் பொழுதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஈக்குவல் சைஸ் தான். அதில் எந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாமே சேம் ஹெல்தி, சேம் சைஸ் தான் இருக்குது, சேம் ஹைட்டு தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ரேண்டமாக 4 சீட்லிங்ஸ் வந்து அந்த கோகோபீட் மிக்ஸுக்கும் அண்ட் 5 சீட்லிங்ஸ் வந்து இந்த மிக்ஸுக்குமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது பாட் சைஸுமே சேம் தான், அதுவுமே எந்த வித டிஃப்ரென்சியேஷன்ஸ் எதுவுமே இல்லை. சேம் சைஸ் ஆஃப் பாட் அண்ட் சேம் சைஸ் ஆஃப் சீட்லிங்ஸும் கூட, என்ன மிக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ இதை மட்டும் போட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். எனக்கு இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நமக்கு கண்டிப்பாக டைம் அண்ட் பேஷியன்ஸ் வேணும். நீங்கள் வந்து இம்மீடியட்டாக உங்களால் அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து அது என்ன நமக்கு ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா தென் அப்கமிங் டேஸில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது 2 பாட்டுமே நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாட் வந்து கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்க் அண்ட் செகண்ட் பாட் வந்து சாயில் மிக்ஸ், அதாவது லோக்கல் சாயில் வித் பெர்லைட் மிக்ஸ். இந்த 2 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா நம்ம மாய்ஸ்சர் பண்ணியாச்சு. இப்போ இம்மீடியட்டாக இதை நான் சன்லைட்டில் மூவ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து பார்ஷியல் ஷேடில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா சீட்லிங்ஸ் இன்னும் பெருசாக வளரலை. தென் 1 மந்த் கழித்து தான் நான் சன்லைட்டுக்கு மூவ் பண்ணுவேன். இப்போ 4 months கழித்து நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்கோட பாட்டை பார்க்குறோம். பாருங்கள், இதில் வந்து 9 போட்டிருக்குது வந்து நான் ஃபஸ்ட்டு சீட்லிங்ஸ் போடும் பொழுது, சீட்ஸ் போட்டு முளைக்க வைக்கும் போது எழுதி வச்ச கவுண்ட்டு. 2க்குமே சேர்த்து 9 சீட்லிங்ஸு. பட் இதில் 4 சீட்லிங்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்க்கு தான். அண்ட் இதில் எந்த எக்ஸ்ட்ரா கேர் நான் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் கொடுத்தேன். 1 month கழித்து நான் சன்லைட் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இதோட க்ரோத் பாருங்கள். இந்த 4 சீட்லிங்ஸ் இருக்குது, எந்த சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. டெரஸில் இருக்குது. ரெயின் அண்ட் சன்லைட் ரெண்டுமே ரிசீவ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இது வந்து சாயில் மிக்ஸ் பாட். இதில் பார்த்தீங்கன்னா 5 சீட்லிங்ஸ் நம்ம வச்சுருந்தோம். அண்ட் பாருங்கள், ரெட் ஸ்டார் தான், சேம் அதே தான். நான் இதுக்கு புதுசாக டேக் எடுத்து அந்த டேட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம 5 சீட்லிங்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 2 சீட்லிங்ஸ் பயங்கரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த சீட்ஸ் பாருங்கள், இந்த சீட்லிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரான்ச் விட்டு வந்திருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பாருங்கள், சென்ட்ரல் ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக ஒன்றும் வளர்ச்சி அடையலை.
ஐ திங்க் இந்த ரெண்டுமே நல்லா பெருசாக புஷியாக வளர்ந்ததுனால இதோட நிழல் தான் அதோட சின்ன சீட்லிங் மேலே படுறதுனால இதுக்கு போதுமான சன்லைட் வெளிச்சங்கள் கிடைக்காதனாலையோ என்னமோ இப்படி ஹைட் கம்மியாக இருக்குது. ஆனால் இது வந்து மொட்டுமே விட்டுருச்சு பாருங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எந்த சீட்லிங்ஸுமே இவ்வளோ சீக்கிரமாக மொட்டு விடாது. நம்ம போட்டது வந்து ஏப்ரலில் அண்ட் இப்போது வந்து நம்ம பார்க்குறது செப்டம்பர் மந்தில் பார்க்குறோம். ஸோ இந்த சீட்லிங்கோட ஏஜ் பார்த்திங்கன்னா 5 months அண்ட் 4 months ஆயிருக்கு நம்ம ரீபாட் பண்ணதுக்கப்புறம். பட் டோட்டல் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 5 months ஓல்டு. இது எல்லாமே அழகாக வந்திருக்குது பாருங்கள். அதுவே பிரான்ச் எடுத்து வந்திருக்கு. பட் இந்த பாட்டில் வளர்ச்சி இல்லவே இல்லை, அப்படியே தான் நிற்கிது. ஸோ கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா சாயில் மிக்ஸ் தான் பெஸ்ட். என்னோட அப்சர்வேஷன் என்னென்னா, சாயில்ங்கிறது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். கோகோ பீட்டுங்கிறது வந்து தேங்காவோட கழிவு தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது நமக்கு மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய சோர்ஸ் எதுன்னு பார்த்தா சாயில் மிக்ஸ் தான். அடினியம்ங்கிறது வந்து ஒரு ஃபர்டிலைசர் லெவபிள் பிளான்ட், அதாவது உரம் அதுக்கு தேவைப்படுற ஒரு பிளான்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சாயிலில் சில மினரல்ஸ் இருக்கிறதுனால அது நிமித்தமாக அது நல்லா வளரும். கொக்கோ பீட்னால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃபீட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்படியே ஸ்டே ஆகி நின்றோம். பட் இன்னொரு ரிசர்ச் நான் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். அதாவது கோகோ பீட்லேயே வச்சு எக்ஸ்ட்ரா ஃபர்டிலைசர் கொடுத்து அது எந்தளவுக்கு வளருது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆர் வேறு ஏதாவது ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நீங்கள் கொடுங்க, நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணட்டும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.